இன்றைய நித்திய வார்த்தை லூக்கா 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார், அவர் ஒரு தேவ தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறார். ஏன் அனுப்புகிறார்? எதற்காக அனுப்புகிறார்? தேவ தூதன்னா யாரை குறிக்கும்? அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அநேக நேரங்களில் நமக்கு துணை இல்லாதபடி, நமக்கு நம்பினவர்கள் நமக்கு உதவி இல்லாதபடி, இல்லை எல்லாரும் கூட இருப்ப நம்ம யாருமே இல்லாத போல் காணப்படும். காரணம், உதவி செய்யாமல் இருக்கலாம், நம்மளை விசாரிக்காமல் இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் யாருமே உண்மையாக இருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலை இதே நினைவுகள் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக ஒரு தேவ தூதனை அனுப்புகிறேன். பாருங்களேன், தேவன் ஒரு தாவீது தவறு செய்யும் பொழுது அவன் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு ஒரு தேவ தூதனை தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த தேவ தூதன் தீர்க்கதரிசியாய் காணப்படலாம். நினைவு பட்டணம் அழிப்பதற்காய் அவங்க பாவம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி அங்கே அனுப்புகிறார், எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்க. சில இடத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்காக தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்புகிறார். தேவ தூதன் எப்படி இருப்பான்? ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதத்தில் காட்சி அளிக்கலாம். நம் சத்ருவை கூட கர்த்தர் நமக்கு தேவ தூதனாய் மாற்றி அனுப்பலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன் தேவைகளுக்காய், உங்களுக்கு உதவி செய்வதற்காய், நற்செய்தி சொல்வதற்காய், உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்கு உதவி செய்வதற்காய் கர்த்தர் இந்த நாள் ஒரு தூதனை உனக்காய் அனுப்ப போகிறார். ஆமேன். அன்பு தேவச்செல்லை பிள்ளைகளை, வேதத்தில் நிறைய பார்த்துருக்குறோம். ஒரு முறை ஒரு கதையை சொல்ல உங்கள் இடத்துல விரும்புகிறேன். ஒரு வேலை ஸ்தானத்தில் இருந்து ஒரு சகோதரனை வெளியூருக்கு அனுப்புகிறாங்க. அந்த சகோதரனுக்கு முதல் முறையாக அந்த ஊருக்கு போகிறாரு. அந்த ஊர் அனுபவங்கள் இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணிட்டு போகிறார், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தரலுன்னு சொல்லிட்டு. இவர் அந்த ஊருக்கு கடந்து போயிட்டு அந்த ஊரில் வேறு லாங்குவேஜ், தமிழ்நாட்டுக்காரு, அவர் மும்பை போயிட்டார். அங்கே யார் நம்ம யோசிச்சு பாருங்கள், தமிழ் தெரியலாம் ஏமாற்றிடுவோம், தமிழ் தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அவருங்க புரோக்கருங்களாம் வீடு வாங்குறேன்ட்டு ஒரு ரூமை வாடகைக்கு எடுக்கிறது, அது லாட்ஜ். வெறும் 1000 ரூபா ரூமை 5000 சொல்லிவிட்டு கமிஷன் எடுத்துக்கிட்டு 4000 இவங்க எடுத்துக்கிட்டு 1000 கொடுத்து, எனக்கு ஹிந்தி தெரியாதனால இவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. உள்ளே போனது பிறகு தான் தெரியும் அந்த ரூமுக்கு வாடகை எவ்வளோ, வெறும் 1000. ஏமாற்றப்பட்டார்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இது உம்முடைய காசு, நான் ஏமாற்றப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்காக ஏதாவது தேவ தூதரில் அனுப்புங்கன்னு சொல்லி நைட்டெல்லாம் அனுப்புகிறார். ஏன்னா 4000 ஏமாந்துட்டார். அந்த சூழ்நிலையில் ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருக்க வேலையில் டீ சப்ளை பண்ணுறதுக்கு அந்த ரூமுக்கு டீ ஆர்டர் பண்ணும்போது ஒரு ஹோட்டலுக்கார வர யோசிச்சு பாருங்கள். ஒரு ஜெபம் பண்ணி முடித்தோடனையும் கித்தனா ருப்பியா, அதாவது எவ்வளோ காசுன்னு ஹிந்தியில் கேட்குறது பதில் எவ்வளோ காசுன்னு தமிழில் கேட்டார். ஐயோ சாரிங்க, இங்கே டீ கித்தனா அப்படின்னு ஏதோ பேசுகிறாரு, எவ்வளோ ரூபான்னு கேட்க வரும்போது அவர் சொல்கிற, ஆனால் நீங்கள் தமிழ் ஆளுங்களான்னு. அப்போ அவர் சொல்கிறார், ஆமாம் தமிழ், ஒன்று தமிழ் தெரியுமா, நான் தமிழ் ஆள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். பாருங்கள், நம்ம எதிர்பார்ப்போம் ஒரு நல்ல ஆள், நல்ல விசேஷமான ஆள், பலமாக இருக்கிறோம், இவங்க தான் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அப்படி இல்லை. தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்புகிறாருன்னா நீங்கள் நினைக்கிறது இல்லை, தேவன் நினைப்பு வேறு மாதிரி இருக்கும். கழுதையை கொண்டு கூட கர்த்தர் ஒன்று இடத்துல பேச முடியும். காகாவை கூட என்ன பண்ண முடியும், காகத்தை கூட உனக்கு தூதனாய் மாற்ற முடியும். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி சூழ்நிலை போது கவலைப்படாதீங்கன்னா, இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க, ஒரு 6 நாள், நான் ஓனர்கிட்ட பேசுகிறேன், அடுத்த முறை அந்த புரோக்கர் வரதான் நீங்கள் பேசிக்காதீங்க, கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் போய் புரோக்கர்கிட்ட, அந்த ஓனர்கிட்ட போய் பேசுகிறார். இவங்க சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணியிருக்கார், 1000 வாடகை இவருக்காக 500 கொடுத்தார். 500 அந்த 6 நாள் தங்கவும். கணக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெல்ப் இவருக்கு, தங்குறது, சாப்பிட்றது, போகிறது, எங்கே போகணுன்னு கேட்டால் இவர் இந்த சகோதரனே அவங்க ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டு இங்கே போய் இட்டுன்னு போய் விடுன்னு. ஸோ இவருக்கு கூட ஒரு தெரிஞ்ச சகோதரனோ தகப்பன் எப்படி இருந்தால் எப்படி உதவாரோ அப்படியே எல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த பிரயாணத்தை முடிச்சு கொண்டு வந்த பிறகு தான் அவர் நினைக்கிறாரப்பா, இது கர்த்தரால் ஆயிற்று. என் அன்பு தேவச்சி பிள்ளையா, தேவன் மரியாள் வருத்தத்தோடு இருக்கும்போது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவ தூதனை அனுப்பினார். அதே குழந்தை பிறப்பதற்காய், அதே ஆபிரகாம் மனைவி சாராள் கர்ப்பம் இல்லாத போது மனவேதனையில் இருக்கும்போது கர்த்தர் ஒரு தேவ தூதனை அனுப்புகிறார். இன்றும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு தேவ தூதனை அனுப்புவார். வேலை சின்னத்தில், பிஸ்னஸில், உன் எல்லா காரியங்களையும் கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.